எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து VLOOKUP ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம் எக்ஸலில். அதில் வந்து ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது, அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பற்றியும் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா XLOOKUP அப்படின்னு ஒரு லுக்கப் ஃபங்க்ஷன் இருக்குது. இது VLOOKUP விட கொஞ்சம் அட்வான்ஸானது. இதை வந்து நம்ம எல்லா டேட்டா செட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேட்டா செட் பாருங்கள், இது கொஞ்சம் லார்ஜ் டேட்டா செட்டு, ரொம்ப பெருசு. இது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட்டு, லொக்கேஷன், சேலரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ டேட்டா செட்டை பாருங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தா பாருங்கள் 1000 ரோ இருக்குது. ரொம்ப பெரிய டேட்டா செட்டு. இதில் வந்து இப்போ XLOOKUP ஃபங்க்ஷன் போடுறேன் பாருங்கள். லூக்கப் வேல்யூ இந்த டேபிளில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். VLOOKUPல சொல்லியிருந்தேன்ல, லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் மூவ் ஆகும், ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகாது. அதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு. இதில் அப்படி கிடையாது, எப்படி வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புனேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். லுக்கப் வேல்யூ கமா லுக்கப் அரே அப்படிங்கிறது இந்த லொக்கேஷன் தான் லுக்கப் அரே. இதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் எழுதிக்கோங்க. செலக்ட் ஆகிடுச்சு. ஃபுல் டேட்டா செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து கமா ரிட்டன் அரே அப்படின்னு காமிக்குது. ரிட்டன் அரே நம்ம என்ன பார்க்கலாம், லொக்கேஷனுக்கு அவரோட எம்ப்ளாயி ஐடியை பார்க்கலாம். எம்ப்ளாயி ஐடிங்கிறது வந்து இந்த காலம், அதனால் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் கமா கொடுத்துங்க. இஃப் நாட் ஃபவுண்ட், அதாவது நம்ம தேடுற இதில் ரெக்கார்டு இல்லை அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா நோ ரெக்கார்டு அப்படின்னு கொடுத்துடலாம். அதில் வந்து ரெக்கார்டு இல்லை அப்படின்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நோ ரெக்கார்டுன்னு கொடுத்துக்கிட்டு கமா போட்டுக்கோங்க. எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் எக்ஸாக்ட் மேட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா அந்த சர்ச் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டு லாஸ்ட்டு, மேலேருந்து கீழே சர்ச் பண்ணணுமா இல்லை கீழேருந்து மேலே சர்ச் பண்ணணுமா, அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் சர்ச் பண்ணணுமான்னு கேட்குது. நான் மேலே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டு லாஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா E005 வந்துச்சு பாருங்கள். இதை வச்சு அந்த எம்ப்ளாயியோட ஐடியா கண்டுபிடிச்சாச்சு. E005 புனே D6 பாருங்கள், இதான் D6. இதை வச்சு தான் நம்ம எம்ப்ளாயோட ஐடியா கண்டுபிடிச்சோம். இதுதான் இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து இந்த டேட்டா செட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய டேட்டா செட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நேம் ரேஞ்சு க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம மொத்தமாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஹோல் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டேட்டா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் A அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஃபார்முலா வந்தீங்க அப்படின்னா நேம் மேனேஜர் இருக்குது. அப்படி இல்லைனா க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டாப் ரோ இந்த மேலே உள்ளது மட்டும்தான் எனக்கு க்ரியேட் ஆகணும், மேலேருந்து தான் க்ரியேட் ஆகணும், லெஃப்ட் காலம் வேணாம். அதை எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேம் ரேஞ்சு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாயி ஐடி, லொக்கேஷன், நேமு, சேல்ரி, இது 4 தான் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டு, லொக்கேஷன், சேல்ரி, நேமு, எம்ப்ளாயி ஐடி. இப்போ வந்து நான் ஒரு பர்டிகுலர் காலத்தை எடுத்துக்கிறேன். இதில் 5 காலம் இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு காலம் வேணும், அதை நான் பர்டிகுலராக எடுத்துக்கிறேன். நான் என்ன இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னா எம்ப்ளாயோட நேம் எடுத்துக்கிறேன். நேம்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். NAME டேப் அடிச்சுட்டு நேம்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேம்னு க்ரியேட் பண்ணிட்டு இதில் வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதை க்ரியேட் பண்ணிக்குவோம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒட்டுமொத்த எம்ப்ளாயை மாற்றி மாற்றி கிளிக் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா வேலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்முலா பக்கத்தில் டேட்டான்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பாருங்கள் இருக்குது டேட்டா வேலிடேஷன், இதை கிளிக் பண்ணிட்டு அலோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே லிஸ்ட்டுன்னு வாங்க, லிஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சோர்ஸ் கேட்குது. சோர்ஸ் வந்து நம்ம நேம் தான் நம்மளோட சோர்ஸு, நேமை வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் நேமை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும்.
ஆயிடுச்சு, ஒரு ரோவும் செலக்ட் ஆயிரும். ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நேம் ரேஞ்சு க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், நேம் அந்த இவ்வளோ எல்லாரோட நேமும் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நேமை வச்சு நம்ம வந்து டிபார்ட்மெண்ட், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட லொக்கேஷன் எது, சேல்ரி எது, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ டிபார்ட்மெண்ட்டு போட்டுக்கிறேன். டிபார்ட்மெண்ட், என்டர், லொக்கேஷன், கீழே வந்து சேல்ரி, என்டர் போட்டுக்கோங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து நேம் ரேஞ்சு க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அது டேட்டா டூல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஒரு சும்மா குத்தும். இப்போ ஏதாவது ஒரு நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் எக்ஸ் லுக்கப், அதான் நம்ம பார்க்க போகிறது. கமா லுக்கப் வேல்யூ, எனக்கு இது தான் வேணும். இந்த எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட்டு, லொக்கேஷன், சேலரி இது தான் பார்க்க போகிறோம். அதனால் லுக்கப் வேல்யூ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கமா லூக்கப் அரே அப்படின்னா, லூக்கப் அரே என்னது, எம்ப்ளாயி நேம் இருக்கிற டேபிள் தான் லூக்கப் அரே. அப்போ வந்து ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருக்கேன்ல, ஃபங்க்ஷன் F3, இது கிளிக் பண்ணால் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா வேலிடேஷன் வந்துடுச்சு. எம்ப்ளாயி நேம் தான் நம்மளோட லூக்கப் அரே. கமா ரிட்டன் அரே, நமக்கு என்ன வேணும், டிபார்ட்மெண்ட்டு தான் வரணும். மறுபடியும் ஃபங்க்ஷன் F3 அழுத்திக்கோங்க. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட்டு தான் இப்போ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கமா இஃப் நாட் பவுண்டு, ரெக்கார்டு இல்லை அப்படின்னா நோ ரெக்கார்டு அப்படின்னு கொட்டேஷனில் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து நீ நம்ம பார்க்குற ரெக்கார்டு இல்லை அப்படின்னா. கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கிறேன். கமா சர்ச் ஃபஸ்ட்டு டு லாஸ்ட்டு, இதுவே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்துச்சு பாருங்கள், சேல்ஸ். இது வந்து இப்போ கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கண்ட்ரோல் F ஃபைண்டுன்னு இருக்குது. இதான எம்ப்ளாயி ஐடி, இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் நெக்ஸ்ட், இந்த வந்துடுச்சு பாருங்கள், UQSWS, இதுதான் எம்ப்ளாயோட நேமு. இதை வச்சு அவரோட டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம். அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், சேல்ஸில் இருக்கார். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறோம். லொக்கேஷன் எப்படி பார்க்குறது, அதே மாதிரி தான். ஈக்குவல் போட்டுட்டு எக்ஸ் லுக்கப் ஃபார்முலா டைப் பண்ணிக்கோங்க. லுக்கப் வேல்யூன்னா எம்ப்ளாயோட நேம் தான் லுக்கப் வேல்யூ. கமா லுக்கப் அரே, என்ன லுக்கப் அரே, எம்ப்ளாயோட நேம் இருக்கிற டேபிள் தான் லுக்கப் அரே. ஃபங்க்ஷன் F3 அமைச்சிக்கோங்க. நேம் இருக்கிறது தான் லுக்கப் அரே. கிளிக் பண்ணிட்டு கமா ரிட்டன் அரே, நமக்கு என்ன ரிட்டன் பண்ணானு, போன டைம் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், இந்த டைமும் லொக்கேஷனை ரிட்டன் பண்ணானு. ஃபங்க்ஷன் F3 லொக்கேஷன், பாருங்கள், லொக்கேஷனை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா வேல்யூ இஃப் நாட் ஃபவுண்ட், வேல்யூ இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, அது கமாண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். கமா போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை என்ட்ரு போட்டிங்க அப்படின்னா ஹைதராபாத் இந்த இதுதான் வந்துடுச்சு, கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து சேல்ரி பார்க்கணும். எக்ஸ் லுக்கப்போட வேல்யூ இதே தான், எம்ப்ளாய்டு நேம் தான். கமா லூக்கப்பரே, எம்ப்ளாயி டேபிளில் உள்ள நேம் தான் லூக்கப்பரே. நமக்கு ஃபங்க்ஷன் F3 எம்ப்ளாயோட நேம் தான் லூக்கப்பரே. ஓகே. கமா ரிட்டர்ன் அரே, நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும், சேல்ரி தான் ரிட்டர்ன் பண்ணணும், அதனால் சேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் F3 சேலரி. ஓகே. கமா
வேல்யூ நாட் ஃபவுண்ட் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் கம்மா போட்டிங்கன்னா அடுத்த ஆர்குமெண்ட் ஓடிடும். இப்போ எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். கம்மா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் சர்ச் பண்ணணும். கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா சேல்ரி, அவரோட சேல்ரி என்ன ஹைதராபாத் 58,864. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தது. ஒரே ஒரு காலத்தை மட்டும் வச்சு நேம் மட்டும் எடுத்து அந்த எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் என்ன, லொக்கேஷன் என்ன, சேல்ரி என்ன எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி, இப்போ வேறு ஒரு எம்ப்ளாயோட நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எதுக்காக டேட்டா வேலிடேஷன் டூல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்காக தான். நம்ம பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாறிடுச்சு பாருங்கள். சேல்ஸு புனே பாருங்கள், HR ஹைதராபாத்து இந்த எம்ப்ளாயி, இவர் வந்து IT மும்பை. சரி, இது ஓகே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா. Ctrl F delete பண்ணிட்டு எம்ப்ளாயோட நேமு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி இதில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் நெக்ஸ்ட் அந்த வந்துச்சு பாருங்கள், IT மும்பை, அவரோட சேலரி 38,674. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணது கரெக்டு தான். இதுதான் வந்து எக்ஸ்லுக்கப்பில் உள்ள ஒரு பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஈஸியாக வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். வீலுக்கப்பில் அது மாதிரி பண்ண முடியாது. அது சைடில் வந்து சேல்ஸ் டேட்டா செட்டு, ப்ராடக்ட் டேட்டா செட்டு இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸல் லுக்கப்பில் வந்து இன்னொரு அட்வான்ஸ் கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.